நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம கம்பெனி பிகே டிரான்ஸ்போர்ட் இப்போ 300 புது ட்ரக் வாங்கி இருக்கோம். எஸ். ஆனா சார், நம்ம கம்பெனி இந்த ட்ரக்கை எப்ப விற்க போகுது? என்ன? சார், நான் டிரான்ஸ்போர்ட் உடையில இருந்து வரேன். மார்க்கெட்ல நீங்க 300 புது ட்ரக் வாங்குறதா பேசிக்கிறாங்களே. அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்ப விற்க போறீங்க? வாழ்த்துக்கள் குமார் சார், 300 ட்ரக் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதை எப்போ விற்க போறீங்க? அட ஏன் எல்லாரும் எங்கிட்டே கேக்குறாங்க எப்போ ட்ரக்க விற்க போறீங்கன்னு? நீங்களும் தான் ட்ரக் வாங்கியிருக்கீங்க, உங்களை எதுவுமே கேட்கலையே. ஏன்னா நீங்க ட்ரக்கை விற்கிறதுக்கு தானே வாங்கியிருக்கீங்க. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட தானே கேட்பாங்க. அப்படின்னா? அதாவது நான் மஹிந்திரா பிளேசோ வாங்கினேன். இது முதல் நாள்ல இருந்தே அதிக வருமானத்தை தருது, வருஷா வருஷம். அது மட்டும் இல்லாம இது மத்த ட்ரக்கை விட 10% அதிக மைலேஜ் தருது. சர்வீஸ் மற்றும் ஸ்பேஸ்க்கு ரொம்ப குறைஞ்ச விலை. அதோட 2 சர்வீஸ் கேரண்டிஸும் ஐமேக்ஸ் டெலிமேட்டிக்ஸ் நம்பிக்கையும் உண்டு. அதனால குமார் சார், நான் ட்ரக்கை விற்கிறதுக்காக வாங்கல. ஐ மீன் ரீசேல் வேல்யூக்காக இல்ல, வருமானத்தை பெருக்கிறதுக்காக தான். ஏன்னா ரீசேல் வேல்யூ எல்லாம் பழைய காலம், இது முதல் நாள்ல இருந்தே லாபம் சம்பாதிக்கிற காலம். சோ குமார் சார், சிந்தனையை மாத்துங்க, அதிர்ஷ்டம் மாறும். மஹிந்திரா ட்ரக் அண்ட் பஸ், சிந்தனையை மாத்துங்க, உங்க அதிர்ஷ்டம் மாறும்.